ஓய்வு பெற்ற பிறகாவது ஒரு ஒன்றுபட்ட போராட்டத்துக்கு வர வேண்டும், ஓய்வூதியர்கள் ஒன்றாக சேர வேண்டும் என்று சொல்லி 2024ஆம் ஆண்டு ஜனவரி 9, 10 தேதிகளிலே வேலை நிறுத்தம் அறிவித்தோம். ஓய்வு பெற்ற சங்கங்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்தோம். ஆனாலும் கூட அந்த ஒற்றுமையை நம்மளால் பாதுகாக்க முடியவில்லை. காரணம் என்ன? அவர்களுக்கு போராட்டம் நடத்தி தொழிலாளர்களுக்கு பிரச்சனையை தீர்ப்பதை விட பல ஓய்வு பெற்ற அமைப்புகள் பலர் ஓய்வு பெற்ற தொழிலாளிகளிடம் எவ்வாறு நிதி வசூல் செய்வது, ஓய்வு பெற்ற தொழிலாளிகளிடம் எவ்வாறு பணம் வசூல் செய்வது என்பதிலேதான் பலரும் குறியாயிருக்கின்றார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அதிலே பல்வேறு தவறுகள் செய்கின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒட்டுமொத்தமாக பணியில் உள்ள தொழிலாளர்களும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களும் ஒன்றிணைந்து போராடுவதுதான் பிரச்சனைகளுக்கு முழுமையாக தீர்வை தரும். அப்படிப்பட்ட தீர்வுக்காகத்தான் நாம் பணியில் உள்ள தொழிலாளர்களும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களையும் ஒன்றிணைத்து இந்த போராட்டத்தை துவக்கி இருக்கின்றோம். வேறு எங்கும் போய்விட முடியாது. இன்றைக்கும் ஓய்வு பெறக்கூடிய தொழிலாளிகள், இனி மேலும் ஓய்வு பெறக்கூடிய தொழிலாளர்கள், இந்த பிரச்சனையெல்லாம் தீர்வது என்றால் இந்த போராட்டம் துவக்கம் தான். நாம் ஓய்வு பெற்றோர் நல அமைப்பும் சிஐடியும் இணைந்து நாம் நடத்தி இருக்கக்கூடிய இந்த போராட்டம் துவக்கம் தான். முடிவு என்பது நாம் இத்தனை பிரச்சனைகளையும் எப்போது தீர்க்கிறோமோ, இதுக்கெல்லாம் வழக்கு மட்டும் போட்டு வழக்கு நாமும் போட்டு இருக்கிறோம். சில வழக்குகளை தாக்கல் செய்திருக்கின்றோம். ஆனால் வழக்கு மட்டும் தீர்வு அல்ல. வழக்கினால் மட்டும் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியாது. அந்த வழக்கெல்லாம் முடிகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன ஆவாங்க? ஏற்கனவே 378 வழக்கு இப்படிதான் நடந்துச்சு. பழைய டிஎன்எஸ்டிசி ஊழியர்கள் போக்குவரத்து கழகங்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பாக அரசு துறையாக இருந்தது. அரசு துறையிலே பணிபுரிந்த காலத்திற்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று ஒரு அரசாணை போட்டப்பட்ட 378 என்ற அரசாணை. அந்த அரசாணையை அமுல்படுத்தவில்லை. எனவே அரசு துறையிலே வேலை பார்த்த ஊழியர்கள் அவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும் என்று வழக்கு போட்டோம். வழக்கு கடைசியில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. 72 போடப்பட்ட வழக்கு 89, 17 ஆண்டுகள் கழித்து முடிந்தது. அது அரசாங்க கமிட்டி எல்லாம் போட்டு அமுல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 20,000 தொழிலாளிகளாக இருந்த டிஎன்எஸ்டிசி தொழிலாளிகள் 3,000 பேர் தான் உயிரோடு இருந்தாங்க. மீதி ஆளெல்லாம் எல்லாம் போயிட்டாங்க. எம்சி சொல்றாரு 3000 நான் ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாரு. அவர் மட்டும் இல்ல, நம்முடைய தோழர் ரைமண்ட், நம்முடைய ஸ்தாபக தலைவர், இவர் தான் ஸ்தாபக பொதுச் செயலாளர். அதனாலதான் இந்த சங்கத்துக்கு பேரு, இந்த சங்கத்துக்கு என்ன பேரு? டிஎன்எஸ்டிசி, அதாவது தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். 2 ஓய்வு பெற்ற ஊழியர்களை இணைத்த சங்கம் தான் அந்த சங்கத்துக்கு பேர் வச்சிருக்கிறோம். தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் ஸ்டேட் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன் மொட்டையா பேர் வைக்கல. டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எம்சியில் இருக்கிறார். அவர் தான் ஸ்தாபக தலைவர். நம்ம ஸ்தாபக தலைவரும் ஸ்தாபகத்தினுடைய பொதுச் செயலாளரும் நம்ம பென்ஷன் வாங்கல. இந்த சங்கத்தை ஆரம்பித்தவர்கள் இந்த பென்ஷனுக்காக ஆரம்பித்தாலும் கூட இவர்கள் இந்த பென்ஷன் வாங்கல. இவங்க வாங்குறது என்ன? எம்சி எல்லாம் கவர்மெண்ட் பென்ஷன். அவருக்கு டிஏ, அரசாங்கத்தில் என்ன டிஏ கிடைக்குதோ அந்த டிஏ தான் இவருக்கும் கிடைக்கும். டிஏவுக்காக வழக்கு போட்ட ரைமண்டுக்கு கவர்மெண்ட் பென்ஷன். அவரு கவர்மெண்ட்ல என்ன டிஏ கிடைக்குதோ அந்த டிஏ தான் அவர் வாங்கிட்டு இருக்கிறார். இந்த தோழர்கள் தாங்கள் பட்ட கஷ்டத்தை நமக்கு பின்னால் வரக்கூடிய தொழிலாளர்கள் படக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் இந்த சங்கத்தை பழைய டிஎன்எஸ்டிசி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கும் அதற்கு பின்னால் ஓய்வு பெறக்கூடிய
கார்பரேஷன் ஊழியர்களுக்கும் இணைந்து இந்த சங்கம் துவக்கப்பட்டது. வழக்கு நடத்தலாம், வழக்கு மட்டும் தீர்வல்ல. இன்னும் நமக்கு இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது. இப்ப அமைச்சர்கள் நாம் பேசி இருக்கின்றோம், சில பிரச்சனைகளை அவர்கள் தீர்ப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். மருத்துவ காப்பீடு அடுத்த ஜூன் தான் வருது. அமைச்சரும் அதே போல முதலமைச்சருடைய முதன்மை செயலாளர் என்ன சொல்லி இருக்கின்றார், பிரிமியத்தை அரசாங்கமே கட்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். 3 மாசம் கழிச்சு எலெக்ஷன் அறிவிக்க போறாங்க. அடுத்து வரக்கூடிய அரசாங்கம் இந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும். எனவே நாம் ஒன்றிணைந்த போராட்டம், அதோட 1 நாள் 2003 பிறகு உள்ளவருடைய ஓய்வூதியம், அந்த பிரச்சனை இந்த அரசாங்கம் எப்போது தீர்க்கும் வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்ம பென்ஷன் அரசு ஊழியர் பென்ஷனிலே இருந்து வித்தியாசப்பட்டது. இருந்தாலும் கூட அரசாங்கத்துடைய இந்த கொள்கை முடிவு நம்மையும் பாதிக்கும். எனவே எல்லா பிரச்சனைகளும் இணைந்து நாம் அரசு ஊழியர்களோடு இணைந்து உட்பட போராட வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கின்றது. எனவே இந்த 62 நாள் போராட்டம் என்பது முடிந்த போராட்டம் அல்ல, வரும் நாட்களிலே நடைபெறக்கூடிய ஒரு போராட்டத்தினுடைய துவக்கம். எனவேதான் அந்த போராட்டத்திலே பங்கெடுத்த தோழர்களுக்கு பாராட்டு நடத்துவதோடு மீண்டும் மீண்டும் இந்த போராட்ட செய்தியை, மீண்டும் மீண்டும் இது போன்ற போராட்டத்தை மீண்டும் மீண்டும் ஒன்றிணைந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்பதை நினைவூட்டுவதற்காகத்தான் இந்த நிகழ்வு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய ரேவா தோழர்களுக்கு சிஐடி சம்மேளனத்தின் சார்பாக வாழ்த்துக்களை கூறி, நம்முடைய ஒற்றுமையும் நம்முடைய போராட்டமும் தொடரும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.